சரிங்க சார். எங்க எடுத்துட்டு வரணும்னு நான் சொல்றேன். ஓகே சார், நான் கொண்டு வந்துடுறேன். எப்பா தமிழ் போய் ரிசைன் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன். எப்பா எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன். நீ ஆட்டோவில் போயிடு. அப்புறம் எதுக்கு என்ன வான்னு கத்துனேன்? அது வந்து ஒரு நாள் தான் ஆட்டோவில் போயேன்ப்பா. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு நாள் எங்கள் அப்பா ஆஃபீஸில் இருந்து ரொம்ப டென்ஷனாக வந்தார். என்ன ஏதுன்னு தெரியல. வரும்போது கொண்டாந்தல ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தார். நாங்கள் அவர் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. நான் கேட்டாலும் அவர் என்கிட்ட எதுவும் சொல்லலை. பா பா ஷூ போட மறந்துட்டு பாரு. இந்தா போடு. ஏப்பா தமிழ், என்ன இப்பெல்லாம் நான் மறதி ஜாஸ்தி ஆயிடுச்சுல்ல எனக்கு. அப்படி இல்லை, சின்ன சின்ன விஷயம் மறப்பா. என்ன பெரிய விஷயம்லாம் எதுவும் மறக்கிறது இல்லைல்ல? அப்படி இல்லை, ஒரு ஷூ மறந்ததுக்கு அப்படிலாம் நீ கேட்டுட்டு இருக்க? இல்லை இல்லை, ஆஃபீஸுக்கு போகிற வழியில் நம்ம அத்தையை போய் பார்த்துட்டு போகலாம். நீ போயிட்டு வா, நான் இங்கே இருக்கேன். என்ன மேல ஏதோ பிரச்சனை மாதிரி இருந்தது, ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தீங்க. அது ஒன்றும் இல்லைப்பா, அது வேற மேட்ரு. நீ நீ போ. சரி ஓகே. சார் சார் உங்களை உள்ள கூப்பிட்றாரு. அந்த தேவநாதன் அக்கௌண்ட்ஸ் ஃபைலை எடுத்துகிட்டு வாங்க. என்னப்பா என்னாச்சு, என்ன தேடுற? இல்லைப்பா, ஒரு முக்கியமான ஃபைலு, அதை லாக்கரில் வச்சுருந்தேன், காணோம். எங்க வச்சா? என்ன மறந்துட்டு எங்கேயா வச்சுட்டு? எனக்கு மறதி எல்லாம் ஒன்றும். நீ போப்பா, நீ போ. நான் பார்த்து பொறுமையா தேடி நானும் பார்க்குறேன். என்னப்பா ஃபைல் கிடச்சிச்சா? அது தலை வலிக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன். என்னங்க பையன் எங்க? அவனுக்கு நானம்மா பொறுப்பு. இன்னும் எவ்வளோ காலத்துக்கு? என்ன அவனா சின்ன குழந்தையா? அவன் அவனுக்கு கல்யாணம் ஆகல. எல்லாம் பொறுப்பானவன் தான், வருவான். நீ ஃபைலை பத்திரமா வை. ஞாபகமா எங்க வச்சிட போற பார்த்து. அம்மா அவங்க இன்னும் வரல. ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபா இருக்கு. ஆபீஸ் நம்பர் அங்க எழுதி வச்சிருக்கேன், போய் ஃபோன் பண்ணு போ. ஹலோ, தமிழ் சார் இருக்காங்களா? கிளம்பிட்டார் மேடம். ஓ கிளம்பிட்டாரா? சரி தேங்க்யூ. ஒரு நாள் லேட்டா வரதுக்கு இந்த பொண்ணு எவ்வளவு பதட்டப்படுது பாருங்க. சாப்பிட்றீங்களா? என்ன வந்துச்சு அவருக்கு? மாமா அத்தை மேல பயங்கரமா கோச்சிக்கிட்டாங்க. அப்படியா? அது ஆஃபீஸ் ஒரு ஃபைலை காணோம், தான் டென்ஷன் ஆகுது. போ. என்ன அப்பா உன்னை பார்த்து கத்துனாராமே? விடுறா, ஏதோ ஆபீஸ்ல டென்ஷன் போல இருக்கு. ஆஃபீஸில் டென்ஷன்னா உன்னை கத்துவார் அவரு? விடுறா, உனக்கு என்ன? நீ போ. உன் பொண்டாட்டி நீ ரொம்ப லேட்டா வரேன்னு சொல்லி ரொம்ப பதறிட்டு இருந்தா. அப்படியே போட்டேன்னா? ஏய் போ போ. போறாங்க. கழி வை. மாமா
போன வாரம் கூட வீட்டுக்கு வந்தாரு. பணத்தை எங்கேயோ மறந்து வச்சுட்டேன்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. பணம் எல்லாம் இல்லம்மா, ஏதோ ஃபைல எங்கேயோ மறந்து விட்டுட்டாரு. அவர் திருடிட்டார்னு சொல்றாங்க. என்னங்க என்னம்மா? மயக்கமா வருது. ஆ? மயக்கமா வருதுங்க. கொஞ்ச நேரம் படுத்துக்கோமா. ஆ? சார் வாங்க, சாரி, உள்ள வாங்க. பரவாயில்ல, உங்ககிட்ட தனியாக பேசலாமா? ஃபைல் பற்றி உங்ககிட்ட ஏதாவது? இல்லை, எங்கள் அப்பா அப்படிப்பட்டவர் இல்லை சார். ஐயோ, எனக்கு நல்லா தெரியும்ப்பா. அவரை பற்றி தப்பாக பேசினா நான் கழுகிடும். பட் கேட்க வேண்டியது என் கடமை. ஏதாவது பேகு எடுத்துகிட்டு வந்தார்? பேகு? என்ன பேக் சார்? பணம் ஏதாவது எடுத்துகிட்டு வந்தார்? இல்லை சார், நீங்கள் அவர் ஃபைலை விற்று பணமாக்கிட்டாரான்னு கேட்குறீங்க இல்லையா? இல்லை, அப்படி இல்லைப்பா. கேட்டேன். அவர் இந்த ஃபைலை காண அடிச்சதுனால இந்த பென்ஷனு ப்ராவிடென்ட் ஃபண்ட்லாம் எதுவும் வராது. உன்னையே வேலையை விட்டு எடுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. தெரியும் சார். ரொம்ப சாரிப்பா. உனக்கு எதாவது உதவி வேணா என்கிட்ட கேளு. சரி சார், தேங்க்ஸ். தம்பி, உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்பா. நீங்கள் ஆஃபீஸில் வந்து கேட்கும்போது என்னால் சொல்ல முடியல. கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். உங்கள் அப்பா ஃபைலை எடுத்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆஃபீஸர் ஏதோ கொடுத்தாருனோ அதை எங்கேயோ மறதியில் வச்சுட்டேன்னு புலம்பிக்கிட்டு இருந்தார். என்னப்பா ஒரு மாதிரியாக இருக்க? இல்லை சாரு, பணம் எங்கே? பணமா? என்ன பணம்? இல்லைல்லப்பா, நான் ஏதோ வளர்றேன். இல்லை, பணம்னு ஏதோ சொன்னீங்க. ஒன்றும் இல்லை. நான் கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்க ஆரம்பித்ததும் அவர் மழுப்ப ஆரம்பிச்சிட்டாரு. எங்கள் ஆஃபீஸில் போய் பார்த்தீங்கன்னா ஏதாவது கிளாரிட்டி கிடைக்கும். பெரிய பேக் எதுவும் பணம் ஏதாவது எடுத்துகிட்டு வந்தாரா? உட்கார். அப்புறம் சொல்லுப்பா. சார், நீங்கள் எங்கள் அப்பா கிட்ட பணம் ஏதாவது கொடுத்து வச்சுருந்தீங்களா சார்? அதை அவர் மறதியில் தொலைச்சிட்டாரா? சொல்லுங்கள் சார், நான் யார்கிட்டையும் எதுவும் பேச மாட்டேன் சார். தயவு செஞ்சு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் சார். 5 கோடி. 5 கோடியா? 5 கோடி. இதில் இல்லைன்னா மாற்றி கட்ட வேண்டியது தானே? முடிச்சிட்டேனே. ஹலோ ராகவன் சார் சொல்லுங்க சார். கொஞ்சம் வீடு வரைக்கும் வர முடியுமா? இப்பவா? இப்போ உங்கள் வீட்டுக்கா சார்? ஆமாமா. ஒரு ½ அன் வந்துட்டுங்களா? வாங்க. சார், எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்கள் சார். இந்த பேக்கை கொஞ்ச நாள் பத்திரமா வச்சுருக்கணும். சரிங்க சார். இந்த பேக்கில் 5 CR இருக்கு. நான் கேட்கும்போது கொடுத்தா போதும். சார், 5 கோடி ரூபாய் இவ்வளோ பெரிய பணம் என்கிட்ட போய்? புரியுது, நீங்கள் நியாயமான ஆள். உங்களை மாதிரி என்னால் இருக்க முடியாது. உங்களுக்கு இது செட் ஆகாது. ஆனால் நாளைக்கு எனக்கு CBI ரெய்டு வரதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இந்த நேரத்தில் நான் யாரையும் நம்ப முடியாது. அது வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தா போதும். அதுக்கு இல்லை சார். ப்ளீஸ் ராகவன் சார், இந்த உதவியை நீங்கள் பண்ணலன்னா என்னை அரெஸ்ட் பண்ணுவாங்க. என் மான மரியாதை எல்லாம் போயிடும். பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் நடு ரோட்டில் நிற்கிற மாதிரி ஆகிடும். ப்ளீஸ் ராகவன். சரி சார். 6 மாதம் கழிச்சு திருப்பி கேட்டா பணம் எங்க? சார், அது வந்து என்ன ராகவன்? பணம் எங்கே வச்சேன்னு தெரியல சார். என்னது, எங்கே வச்சேன்னு தெரியலையா? இல்லை சார், அது இல்லை சார். எங்கேயோ வச்சு மறந்துட்டேன் சார் நான். ராகவன் சார், இந்த மாதிரி குண்டூசி, பேனா, பர்ஸு இப்படி மறந்து இருக்கலாம். ஆனால் முழுசாக 5 கோடி ரூபா பணம் மறந்துருச்சுன்னா? சார், அது எனக்கு ஒன்றுமே புரியல சார். எனக்கும் தான். நான் உங்ககிட்ட கொடுத்தது கருப்பணம். அதை நான் உங்ககிட்ட கொடுத்தேங்கிறதுக்கு சாட்சி இல்லை. அதை நீங்கள் இப்போ மறதியில் தொலைச்சிட்டேங்கிறதுக்கும் சாட்சி இல்லை, இல்லையா? ஐயோ சார், அந்த பணம் எனக்கு வேணாம் சார். அதை எங்கே வச்சுட்டேன்னு தெரியலன்னு தான் சார் சொன்னேன். சரி, நீங்கள் போங்க சார். போங்க. பார்த்து ராகவன், அதிக பணம் ஆபத்தானது. இன்னைக்கு நல்லா யோசிங்க, ரெஸ்ட் எடுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஆனால் நாளைக்கு வரும்போது கண்டிப்பாக பணத்தோட வாங்க. நம்புற மாதிரியா இருக்கு? சார், எங்கள் அப்பா திருடலாம் மாட்டார் சார். அதனால தான் நான் கூப்பிட்டு கொடுத்தேன்.
அப்போ என் பணம் எங்க? அப்போ எங்கள் அப்பா தொலைச்சதா சொன்ன அந்த ஃபைலு? சார் அந்த ஃபைலை காணும் சார். நல்லா தேடி பார்த்தேன் சார், இப்போ காணும் சார். நேற்று பணத்தை காணும்னு சொன்னீங்க, இன்னைக்கு ஃபைலை காணும்னு சொல்கிறீங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு சார். சத்தியமாக என்னோட லாக்கரில் தான் சார் வச்சுருந்தேன். அப்புறம் எங்கே போச்சு? ரொம்ப தொலைக்கிறீங்களே ராகவன். அந்த ஃபைலோட வேல்யூ என்னன்னு தெரியுமா? அந்த ஃபைல் கிடைக்கலன்னா உங்களை மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் 2 பொம்பளைங்க இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா அவங்க நிலைமை யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு என்ன வேணால் நடக்கலாம். சார் நான் லாக்கரில் தான் சார் வச்சுருந்தேன். ராகவன், முதல்ல பணத்தை கண்டுபிடிங்க. பணம் கிடைச்சா ஃபைல் தானாக கிடைக்கும். ஃபைலை எடுத்து வச்சுக்கிட்டு அரெஸ்ட் ஆகிடுங்கன்னு மிரட்டினா பயந்து திருடின பணத்தை கொடுத்துருவார்னு நினச்சேன். ஆனால் அவர் இப்படி பண்ணிக்குவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. முதல்ல பணத்தை கண்டுபிடி, ஃபைல் தானாக கிடைக்கும். உன் வேலையும் சேர்த்து நானே வாங்கி தரேன். இப்பெல்லாம் நான் மறதி ஜாஸ்தி ஆயிடுச்சுல்ல எனக்கு. எனக்கு எப்படி தெரியும்? அவர் எங்கேயோ மறதியில் வச்சுட்டு என்ன வந்து டார்ச்சர் பண்ணா என்ன அர்த்தம்? இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகிற? டென்ஷன் ஆகாம பின்ன? எங்கள் அப்பா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரான்னு தானே கேட்டேன். அவர் புள்ள நீ ஒன்ட்டே எதுவும் சொல்லணும், என்டேண்டா சொல்ல போறாரு. மச்சான், தப்பாக எடுத்துக்கலான்னு ஒன்று சொல்கிறேன். உங்கள் அப்பாவுக்கு வேறு ஃபேமிலி மாதிரி ஏதாவது, அவங்க பசங்க அவங்கள செட்டில் பண்ணணுன்னு ஏதாவது? ஏய், தெரிலன்னா தெரிலன்னு சொல்லு. அதை விட்டு தேவையில்லாம பேச வேறு மாதிரி ஆகிடும். நீங்கள் தான் அந்த ஃபைலை விற்று 50 கோடி ரூபா பணம் பண்ணிட்டீங்களே. நாளைக்கு அந்த பையன் பணத்தோட வந்து நின்னான்னா அந்த பணம் என்னாச்சுன்னு என் மண்டையை உறுத்திக்கிட்டே இருக்கியா? ஒருவேளை அந்த பணத்தோடு அவன் வந்துட்டானா அப்போ பார்ப்போம். சாப்பிடுங்கடி. இப்படி ஒரு பொழப்பு தேவையா? பூட்டின ரூம்குள்ள பைத்திய மாதிரி உனக்கு நீயே தனியா பேசிட்டு இருக்க. நாங்க இன்னும் உன் அம்மா கிட்ட எதுவும் சொல்லாம இருக்கோம் தெரியுமா? அவங்களுக்கு நீதான் அவங்க அண்ணனை கொன்னேன்னு தெரிஞ்சா பணம் ஒருத்தனை பணக்காரனாக்கும், அதே பணம் ஒருத்தனை பைத்தியக்காரனாகவும் ஆக்கும். பணம் ஒருத்தனை பணக்காரனாக்கும், அதே பணம் ஒருத்தனை பைத்தியக்காரனாகவும் ஆக்கும். என்ன மச்சான், எது நிஜம் எது பொய்னே புரியலையா? எல்லாரும் உன்னை பைத்தியம் பைத்தியம்னு சொல்கிறாங்களா? தனியாக பேசிகிட்டு இருக்கியாமே, நீ ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்டாக பார்க்குறது நல்லது மச்சான். ஏன்டா அப்படி பண்ண மாமா? நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன்? என் குடும்பத்தை இப்படி நடுத்தருக்கு கொண்டு வந்துட்டியடா. அப்படி என்னடா உனக்கு பணத்து மேல ஆசை? அநியாயமா என்னையே கொண்டுட்டிய. வா, என் கூட நீயே வந்துரு. வா வா வாடா வா வாடா.
ஏன்டா அடி பண்ணுற? நம்ம எவ்வளோ சந்தோஷமா எவ்வளோ நிம்மதியாக இருந்தோம்டா. அப்போ நம்மக்கிட்ட என்னடா பணம் இருந்துச்சு? உனக்கு நான் இருந்தேன், எனக்கு நீ இருந்த, நமக்கு எல்லாரும் இருந்தாங்கடா. இப்போ உனக்கு யாரா இருக்கா? எங்கள் எல்லாரையும் விட அப்படின்னடா உனக்கு பணம் பெருசு. உங்ககிட்ட இருந்து பணத்தை நான் எடுக்கிறதுக்கு காரணம் எனக்கு நான் வசதியாக ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கு இல்லை மச்சான். அந்த ஆஃபீஸர்கிட்ட அந்த பணத்தை நான் கொடுத்துட்டு எங்கள் அப்பா திருடன் இல்லைன்னு இந்த உலகத்துக்கு நான் ப்ரூவ் பண்ணணும், அவ்வளோதான். அண்ணா நீ நிம்மதி இழந்து பைத்தியம் பிடிச்சி நாசமாக போய் தான் அது நடக்கணும்னா தேவையில்ல மச்சான். அதனால எங்கள் அப்பா உயிரின திரும்பியா வந்துட போகுது. நான் பாக்கி பணத்தையும் கொண்டு வந்து உன்கிட்டயே கொடுத்துட்றேன் மச்சான், நீயே வச்சுக்க. வரேன்டா. அத்தை என்ன மன்னிச்சிருங்க. ஏதோ பணத்தாசையில் இப்படி தப்பு பண்ணிட்டேன். மாமா சூசைட் பண்ணிப்பாருன்னு எதிர்பார்க்கல. ஏதோ என் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு திருப்பி கொடுத்துடலாம் தான் நினச்சேன். ஆனால் மாமா செத்ததுக்கப்புறம் எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. மச்சான் உன் மூஞ்சில முழிக்கிறதுக்கு எனக்கு அருகது இல்லடா. என்ன மன்னிச்சிரு மச்சான், என்ன மன்னிச்சிடுறான். நான் பண்றது எல்லாமே கரெக்ட் மாதிரி இருந்துச்சுடா, ஆனா எல்லாமே தப்பாயிருச்சு. தப்பு பண்ணிட்டேன் மச்சான், சாரிடா. சாரி. அடடா தமிழ், வாப்பா உட்கார். உங்களோட 5 கோடி ரூபா பணமும் இப்போ என்கிட்ட இருக்குது சார். நாளைக்கு காலையில் தொலைஞ்சு போன ஃபைல் கிடச்சிருச்சுன்னு நீங்களே சொல்லுங்கள். என் வேலையும் திருப்பி கொடுத்துருங்க சார். சாயங்காலமாக நானே பணத்தை கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துட்றேன் சார். ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு டீல் பண்ணிப்போம். இந்த 5 கோடி நீயே வச்சுக்க. ஏன்னா இந்த ஃபைலை வச்சு ஒரு 50 கோடி ரூபா நான் பார்த்துட்டேன். ஸோ என்னால் அந்த ஃபைலை திருப்பி கொண்டு வர முடியாது. அதனால உன் வேலையை என்னால் திருப்பி தர முடியாது. அதுக்கு பதிலாக இந்த 5 கோடி நீயே வச்சுக்க. நீயும் செட்டில் ஆன மாதிரி ஆகும், எனக்கும் இந்த பிரச்சனை முழுசாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். என்னப்பா யோசிக்கிற? நீ வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டாலும் 1 கோடி கூட பார்க்க முடியாது. இதை விட அதிர்ஷ்டம் அடிக்கவே முடியாது. அப்புறம் எதுக்கு சார் பணத்தை எடுக்க வீட்டுக்கு ஆரம்பிச்சிங்க? இந்த மாதிரி 5 கோடியோட நீ முன்னாடி நிற்க கூடாது தான். வந்து நின்று அப்புறம் அந்த ஃபைலுக்கு நான் அந்த மாதிரி பதில் சொல்ல வேண்டியிருக்குமே. என்ன சொல்கிற? நீயும் கஷ்டப்படாமல் செட்டில் ஆன மாதிரி இருக்கும், எனக்கும் இந்த பிரச்சனை முடிஞ்சு நிம்மதி இருக்கும். எங்கள் அப்பா உயிருக்கு 5 கோடி ரூபா விலை பேசுகிறீங்களா சார்? பணம் தான் முக்கியம்னு எல்லாரும் இருந்துட மாட்டாங்க சார். ஏன் இருக்க மாட்டாங்க? பணத்துக்கு மேலே வேற என்ன இருக்கு? நாளைக்கு காலையில் ஃபைல் திரும்பி வரணும், என் வேலையும் திரும்பி வரணும். இல்லைண்ணா இல்லைண்ணா என்னடா பண்ணுவேன்? உன்னால் என்ன எதுவும் பண்ண முடியாது. நான் நினச்சேன் உன்னை மொத்தமாக அழிச்சிடுவேன். தமிழில் யாராலையும் அழிக்க முடியாது சார். முடிஞ்சதை பார்த்து இவன் 5 கோடி ரூபா பணத்தை வேணாங்கிறான். இவன் சரிப்பட்டு வர மாட்டாங்க. இவனுக்கெல்லாம் வன்முறை தான் சரியாக வரும்.